சார் பெப்சியை விட ஆர்கே சார் உங்களை பத்தி தான் மெயினாக பேசுறாங்க. உங்க சங்கத்தை பத்தி கூட பேசுறது கிடையாது. உங்களை தான் இப்போ கூட பேசுறாங்க. உங்களை தான் வந்து தூக்க போறதா சொல்லியிருக்காங்க. அது எப்படி நீங்க பாக்குறீங்க? முதல் நின்று எதிரியா உங்களை தான் பாக்குறாங்க. ஏன்னா நான் தான் முதல் நண்பன். அதனால அவங்களுக்கு வந்து பல உதவி செஞ்சிருக்கோம் இல்லையா, அதுவும் அவங்களுக்கு கேள்வி கேட்கணும் இல்லையா. அதனால வந்து அவங்களுக்கு என்னை எடுத்துட்டா பெப்சியை கண்ட்ரோல் பண்ணி தான் நினைக்கிறாங்க. ஆனால் இப்போ நான் எல்லாரையுமே இந்த ஜனநாயகப்படுத்தியிருக்குங்கிற உண்மை அவங்களுக்கு தெரியாது. செல்வமணி இல்லைன்னா அவங்களுக்கு என்ன சிரமங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அதனால் வந்து பெப்சியோட பிரசிடெண்ட்டாக செல்வமணி உங்களுக்கு தெரியுமா, இயக்குனர் செல்வமணியாக உங்களுக்கு தெரியுமா? உலகத்துக்கு இன்றைக்கும் நான் டைரக்டர் ஆர்கே செல்வமணி தான். பெப்சி பிரசிடெண்ட்டுங்கிறது இங்கே இருக்கிற தொழிலாளர்களுக்கோ இல்லை சினிமா துறையில் சம்மந்தப்பட்டவங்களும் தெரியும். அதனால் வந்து அது ஒரு பெரிய எனக்கு தலையில் வைக்கப்பட்ட கிரேடுமாக நான் நினைக்கிறது இல்லை. ஆனால் நான் இருக்கிற இடத்துல அதை சரியாக பண்ணணும், என்னை நம்பி இருக்கிற தொழிலாளர்களுக்கு சரியாக செய்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ சம்மந்தப்பட்டவங்களுக்கு கூட சரியாக விவாதத்தை சரியாகவோ இல்லை பிரச்சனையை சரியான கோணத்தில் அணுகியோ அவங்கள நான் வந்து எங்களுடைய கோரிக்கைகளை செவிசாய்க்க வைக்க முயற்சிக்கிறேன். சில நடிகர்களால் அவங்களுக்கு ஆதரவு தரப்படுறாங்க சார். நடிகர்கள் அவங்களுக்கு அழுத்தம் கொடுக்குற அளவுக்கு இல்லை. இப்போ அழுத்தம்லாம் தர வேண்டியதில்லை, பார்த்தா போதும் அவங்க நினைக்கிறதுக்கு புரிஞ்சுட்டு செய்வாங்க. அழுத்தம் கொடுக்க வேண்டிய அவசியத்தெல்லாம் அவ்வளோ இடத்துல யாரும் இப்போ இல்லை தமிழ் இண்டஸ்ட்ரியில். அதனால் வந்து இப்போது அவர் விருப்பம். இது யாரையும் வந்து நான் இது நீங்கள் அது பண்ணாதீங்க அது நான் பண்ணாதீங்கன்னு நான் சொல்ல வரல. எங்களுக்கு எதிரான ஒரு அமைப்பை உருவாக்கி எங்களை அழிக்க நினைக்கிற ஒரு அமைப்போடு நாங்கள் இணைந்து பணிபுரிய மாட்டோம் அப்படின்னு நாங்கள் முடிவு. அதுதான் எங்கள் முடிவு.